السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சங்கை மிகுந்த ரஜபுடைய மாதத்தில் புனிதமான ஜும்மாவுடைய நல்ல நாளில் அல்லாஹுடைய அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் நம்மை எல்லாம் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அவனது இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை திருக்குர்ஆனில் சங்கையான மாதத்தை குறித்த தகவலை தருகிற பொழுது, கடந்த வாரத்தில் அந்த ஆயத்தினுடைய சில பகுதிகளை நாம் பார்த்தோம். அந்த சங்கையான மாதத்தை குறித்த தகவலை தருகிற பொழுது, ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும், உங்களிடத்தில் உங்களுக்கிடையில் நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பான். அந்த மாதத்திலே, சங்கையான மாதத்திலே நீங்கள் ஃபலா தظலிமு அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த ஆயத்தில் அறிஞர் பெருமக்கள் கவனம் செலுத்த மிகவும் நம்மை வலியுறுத்தி சொல்வார்கள். இந்த சங்கையான மாதத்திற்கென்று பிரத்யேகமான சில அமல்கள் இருக்கிறதா என்ற வினாவை எழுப்பி அறிஞர்களுக்கிடையில் இரு கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதில் ஒன்று, பிரத்யேகமான அமல்கள் என்று இந்த மாதத்திற்கென்று இல்லை என்றாலும், இந்த மாதத்தில் ஒரு அடியான் செய்கிற அமல்களில் மகா பெரிய அமல் என்பது அவன் அநீதம் செய்யாது தன்னை தற்காத்துக் கொள்கிற அமல்தான் என்பார்கள். அவன் அநியாயம் செய்யாம இந்த மாதத்தில் அவன் பொறுமையை மேற்கொண்டான் என்றால் அதுதான் இந்த மாதத்தில் அவன் செய்கிற மகா பெரிய அமல் என்பார்கள். மற்ற மாதத்தில் செய்கிற அமல்களை இந்த மாதத்திலும் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் அந்த அமல்களுக்கு தனி கூலிகளும் உண்டு, பிரத்யேகமான நன்மை உண்டு. இந்த சங்கையான மாதத்தை சங்கைப்படுத்துகிற விதமாக
ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற அந்த ஆயத்தில் இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் என்று வருகிற அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை ஒட்டி சொல்கிற அமலாக எதை சொல்கிறான் என்றால் ஃபலா தظலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், நீங்க அநியாயம் செஞ்சிராதீங்க என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். அப்ப அநியாயம் செய்யாமல் இருப்பது ஒரு அமல். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகுந்த எச்சரிக்கைகளை இதன் விஷயத்தில் தருவார்கள். மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு தரப்பட்ட எச்சரிக்கை வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அநீதம் குறித்த தகவலாக முன்வைப்பார்கள். நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்றாலும் சூரா அல் அன்ஆமினுடைய 82வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா? அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்துகள்ல சொல்லுவான். நேர்வழி அமைய வேண்டுமா? இறை நேசம் கிடைக்க வேண்டுமா? இதில் யாருக்கும் எனக்கு தேவையில்லை என்று ஒதுங்க முடியாது. ஒதுங்கக்கூடிய அந்த ஒரு வீரமும் தெம்பும் நமக்கு வராது. அனைவர்களும் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்கிறது. அனைவர்களுமே இறை நேசத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. சூரா அல் அன்ஆமினுடைய 82வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், அல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்கள், வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவர்களுடைய அந்த ஈமானோடு துல்மை கலக்காமல் இருக்கிறார்களே அவர்கள், உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் அமைதி, சாந்தம், நிம்மதி, அச்சம் இல்லாத நல்வாழ்வு இவைகள் இருக்கிறது. ஒஹும் முஹ்ததூன் என்று அல்லாஹ் சொல்வான், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஈமான் இருப்பது பாக்கியம். ஆனால் அந்த ஈமான் இருப்பவர்கள் எல்லாம் அம்னுடையவர்களா, அமைதியானவர்களா, சாந்தமுடையவர்களா, நிம்மதியாளர்களா, அவர்கள் எல்லாம் நேர்வழிக்குரியவர்களா என்றால், யாரு லுல்மு என்கின்ற அநியாயத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்றாவது அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயம், இன்னும் ஒன்று அடியார்களுக்கு செய்கிற அநியாயம். அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயத்தில் மேல் மிச்சமானது ஷிர்க், அதை தாண்டி அப்படியே வரக்கூடியது. மனிதர்களுக்கு அவர்களுக்கிடையில் செய்கிற அநியாயம், ஏன் ஒரு கால்நடைகளுக்கு செய்கிற அநியாயம், இவைகள் எல்லாம் அநியாயத்தின் வகைகளாக வந்து சேரும். அப்ப எந்த அநியாயத்தையும் ஈமானோடு கலக்கக்கூடாது. அதனால்தான் ஈமானை வகைப்படுத்துகிற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஈமானு பிதுஉன் வ ஸபூன ஷுபான், நாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் ஈமானுக்கு இருக்குன்னாங்க. 70க்கும் மேற்பட்ட கிளைகளில் உச்சபட்சமான கிளை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னாங்க. வணக்கத்திற்கு அருகதையாளன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நாம் பாமரத்தனமாக விளங்கி வைத்திருக்கிற இந்த கலிமா அட்சரம் இதுதான் ஆக உயர்வானதா என்று அறிஞர்களுக்கிடையில் அதில் விரிவுகள் நீண்டு செல்லும். அது ஆன்மீகத்தினுடைய பாதையினுடைய உச்சங்களுக்கு இட்டு செல்லும். சுருக்கமாக நாம் புரிகிற விதத்தில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அம்சத்திற்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது சாமானியர்களால் முடிகிற காரியம் அல்ல. அந்த ஷிர்க்கிலிருந்து நாம தப்பிச்சிருவோம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பதிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். ஆனால் மனிதர்களிடத்தில் புறையோடி போயிருக்கிற ரியா என்கின்றதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் என்கின்ற அம்சத்தில் சேர்ப்பார்கள். முகஸ்துதி, கிபிர் என்கின்ற பெருமை, ஆணவங்கள், உஜுபு என்கின்ற மேலெண்ணம், தன்னிடத்தில் தான் தனதுதான் என்கின்ற ஒரு அம்ச நடவடிக்கைகள், இவைகள் எல்லாம் ஷிர்கில் சேரும் என்று அந்த ஷிர்கை வகைப்படுத்துகிற வழியில் சொல்வார்கள். அப்ப இதுல இருந்தெல்லாம் யாரும் தப்பிச்சிருக்கிறாங்களான்னா பெரும்பாலும் தப்ப முடியாது. பெரும்பாலும் அதிலிருந்து தப்புவதற்கு சராசரி மூமின்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது ஒரு இடத்தில் தன்னை முன்னிலைப்படுத்துகிற சூழல் வந்து நின்றே தீரும்.
அது ஆன்மீகத்தின் உச்சாணிக்கு செல்கிற பொழுது வேண்டுமானால் அவர்களால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அபு யசீதுல் பிஸ்தாமி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொழிகளை எல்லாம் மிகவும் நேர்த்தியாக தழுவி நிற்கக்கூடியவர்கள், பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தின் உச்சாணியில் இருக்கிறார்கள். அவர்களை தேடி பல்வேறு தரப்பட்டவர்கள் வந்து ஆன்மீக செய்திகளை, பாடங்களை பயின்று செல்வார்கள். அவர்களுடைய இல்லத்திற்கு ஒருவர் வருகிறார். அவர்களின் இல்லத்தின் கதவை தட்டுகிறார். தட்டினால் அவர்கள் தான் திறக்கிறார்கள். திறந்தவுடன் இவர் கேட்கிறார், அபு யசீதுல் பிஸ்தாமி இருக்கிறாரா என்று கேட்கிறார். அவங்க உடனே உள்ள இருந்து கேட்டாங்க, நானும் அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா. உள்ள இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நானும் அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற பாடங்களிலேயே மகா பெரிய பாடமாக எதை கருதுகிறேன் என்றால், ஹரஜ்து மின் பாஸியத்தி, என்னுடைய அபூ யஸீத் என்கின்ற நான் என்கின்ற ஒன்றிலிருந்து வெளியேறுகிற தலம் இருக்குது இல்லையா, அதுதான் நான் மகா பெரிய பாடமாக கருதுகிறேன். நான் வணங்குகிற வணக்கங்கள், நான் செய்கிற செயல்பாடுகள் அல்லாஹுவிற்காக அமைய வேண்டும் என்றால் முதலில் என்னிலிருந்து நான் வெளியானால் அல்லவா அவனில் நான் சேர முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதிலிருந்து தப்புறதெல்லாம் சாமானியமானது கிடையாது. நமக்கெல்லாம் ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருது இல்ல. நம்மளை பத்தி யாராவது சொன்னா உடனே ரோஷம் பொத்துட்டு வந்துரும். யாராவது நம்மை குறித்து பேசினால் நமக்கு கொஞ்சம் கோபம் கொப்பளிக்க துவங்கிவிடும். இவைகள் எல்லாம் தான் என்கின்ற அம்சத்திலிருந்து வெளிவராததின் அடையாளம். இதில் ஆன்மீக கரை கண்டவர்களுக்கு வேண்டுமானால் இந்த உள்முகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்ள முடியும். நாம மேலான வெளியில இருக்கக்கூடிய கடவுள்கள்ட்ட தப்பிச்சிடலாம். ஆனா நமக்கு உள்ளேயே ஒரு கடவுள் ஒருத்தன் இருக்கு பாருங்க, அதிலிருந்து தப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதை தான் சொல்லுவான், எல்லாத்திலிருந்து தப்பிச்சிடலாம். ஆனா உன்கிட்டயே ஒரு கடவுள் இருக்கும் பாரு, அதிலிருந்து நீ தப்ப முடியாது, அவ்வளவு சீக்கிரத்துல தப்ப முடியாது. வேறு ஏதாவது ஒரு உருவகத்தை முன்படுத்தினால் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், இதெல்லாம் கடவுள் கிடையாது, நான் அல்லாஹ்வை தான் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிற நாம் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு இலாஹு, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றமா இல்லையா, எந்த இலாகும் இல்லைன்னு சொல்றமாக இல்லையா, எந்த இலாகும் உன் புறக்கண்களுக்கு தெரிகிற எந்த இலாகையும் நீ நபி செய்து விடலாம், உனக்குள்ளால் ஒரு இலாகு இருக்கிறது, அதிலிருந்து தப்பிச்சிட முடியுமான்னு கேட்பாங்க பெருமக்கள். அது என்னங்க, எனக்குள்ளாலும் ஒரு இலாகு இருக்குதா? வெளியில தான் எல்லா இலாகு படைப்பினங்களாக வெளியாரையும் வைக்கக்கூடாது, எந்த வஸ்துவையும் வைக்கக்கூடாது, எந்த பொருளையும் வைக்கக்கூடாது. எனக்குள்ளாலும் ஒரு இலாக, அதிலிருந்தும் வெளியேற வேண்டுமா? ஆம், அதிலிருந்தும் வெளியேற வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். அது என்ன? அஃபமனித்தகத இலாஹு ஹவாஹு என்று அல்லாஹு சொல்வார். அஃபமனித்தகத இலாஹு ஹவாஹு என்று அல்லாஹு இறைமறையில் சொல்வான். யார் தன்னுடைய ஹவா என்கின்ற இலாகிலிருந்து யார் தன்னை வெளியெடுத்துக் கொள்வார்களோ, அவன் இலாகாக எடுத்துக்கொண்டாங்கிறான் அல்லாஹ். அஃபமன் இத்தகத இலாஹு ஹவாஹு, யார் தன் மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக் கொள்வானோன்னு அல்லாஹு சொல்வான் குர்ஆன்ல. அப்ப மனோ இச்சையை இலாகாக கொள்ளுதல் இருக்கு பாருங்க, இது ஒரு இலாகு, நம்ம கிட்ட உள்ளே இருக்கிற நஜீஸ். இந்த நஜீஸிலிருந்து வெளியேறினால் அல்லவா அல்லாஹ்வுக்கு செய்கிற துல்மிலிருந்து நாம தப்பித்துக் கொள்ள முடியும். மேன்மக்கள் அந்த ஆன்மீக பாட்டையின் உச்சாண்டியாக இவைகளை எல்லாம் கொண்டு நிறுத்துவார்கள். ஆனா நாம அந்த தூரத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ இடர்பாதைகளை எல்லாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மக்காரிஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கம் என்பது சாமானிய லேசான பாதை அல்ல, அது மகா பெரிய சிக்கலான பாதை, இடையூறுகள் நிறைந்த பாதை. கடந்து செல்லுதல் என்பது சாமானியர்களால் அவ்வளவு சீக்கிரம் முடியாது. ஒன்னு இங்க அத துன்பத்தை அனுபவிக்கணும், இல்லன்னா அங்க அனுபவிக்கணும். எங்கங்கிறத நீங்க முடிவு செஞ்சுக்கங்கன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. ஒன்னு இங்க அனுபவிக்கணும், இல்ல அங்க அனுபவிக்கணும். நீங்க எங்க அனுபவிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்களா தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. இங்கு நான் என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு, என்னங்க இது உலகத்துல ஒரு நிம்மதி வேணாமா, ஒரு என்ஜாய்மெண்ட் வேணாமா, அதெல்லாம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும்னு சொல்லி இங்க சந்தோஷமா இருந்துட்டு இல்ல அங்க போய் பட்டுக்கலாமா,
அல்லது வேணா எனக்கு அங்க நிம்மதி கிடைக்கட்டும், இங்க வேண்டாம், மத்தவெல்லாம் ரொம்ப கைகால தெரியாம ஆடும் பொழுது நான் அப்படி இல்லாம என்னை நான் சரிபடுத்திக் கொள்கிறேன், என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்கிறேன், எனக்குள்ள எல்லாத்தையும் நான் அடக்கிக் கொள்கிறேன், நான் என்னை பேணிக் கொள்கிறேன், கொஞ்சம் நான் அப்படி இப்படி நடக்காம மிகுந்த கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்கிறேன், இப்படின்னு நான் முடிவு செய்து இங்கு அந்த சிரமத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அங்கு சுகத்தை அனுபவிப்பதா, அதை நீங்க முடிவு செஞ்சுக்கங்கன்னு பெருமக்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொண்டுருவான். அப்ப நாம ஈமான் கொள்ளுதல் என்பது பெரிய விஷயம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பெரிய நியாமத், அது நம்ம கையில இல்ல. அவன் நாடி தந்த ஈமான், அதை லுல் என்கின்ற அசுத்தத்தோடு கலக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுக்கு செய்கிற அநீதமாக இருந்தாலும் சரி, அடியார்களுக்கிடையில் நீங்கள் நடந்து கொள்கிற அநீதங்களாக இருந்தாலும் சரி, எதையும் ஈமான் அங்கீகரிக்காது. அதனால்தான் நான் மேலே சொன்ன ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயர்வான கிளை ஈமான்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னாங்க. அதுனாக ஆக தாழ்வானது எது? இதான் கடைசி. பில்அம் வ சபூன ஷூபான், நாங்க 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்கு. 70க்கும் மேற்பட்ட கிளையில உயர்வுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த உச்சாணி கொப்ப பிடிக்கிறன்னா சாமானிய விஷயம் கிடையாது. அது சரிப்பா, ஈமான்ல சாதாரணதாவது உங்ககிட்ட இருக்கான்னு சோதிச்சு பாருங்க. அது என்ன? கடைசியானது. இது இல்லன்னா இதுவே இல்ல, நீ எங்கப்பா மத்ததெல்லாம் ஒன்னாவதே கிடையாது. ஆக கடைசி அதுதான். அந்த ஒன்னாவதே இல்ல, ரெண்டாவது மூணாவதெல்லாம் எங்க? அந்த இமாத்தத்துல் அதா அன்னி தரீக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் அமைத்துக் கொள்வது. பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாமல். அன்னைக்கு வண்டியில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது எங்கேயும் அங்கங்கே எந்த கிராசிங்கும் இல்லை. அப்போ கரெக்டா சிக்னல், வண்டியை நிறுத்தியாச்சு, போவோமே அப்படிங்கிறாக பக்கத்தில் உள்ள ஆள், இல்ல நிப்போம், இல்ல அங்கிட்டு யாரும் வரல, இங்கெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் போகலாமே அப்படிங்கிறாக, இல்ல நிப்போமே அப்படிங்கிற. என்ன பாருங்க, நமக்கு அடுத்துல அங்கிட்டுலாம் கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க அப்படின்னாங்க. போகட்டும், அவங்க போகட்டுமே, அவங்க போறாங்க, அது அவங்க பாட்டுல போகட்டும். அந்த ரெட் சிக்னல் நமக்கு சேர்த்தானே போட்டிருக்கு, நாம நிக்கத்தானே செய்யணும். அவன் அதை தாண்டி போறான்னா, இப்ப இந்த இடத்துல அங்க போலீஸ் நின்றா போவீங்களா நீங்க? ஒரு போலீஸ் அங்க நிக்கிறாரு, டிராபிக் போலீஸ் ரெடியா நிக்கிறாரு, கையில இதை வச்சுட்டு நிக்கிறாரு, வர்றவன லபக்கன்னு அமைக்கி புடுங்கிறதுக்கு நிக்கிறாரு, காசு எடுக்கிறதுக்கு. இப்ப டாஸ் பண்ணுவோமா? மாட்டோம்ல. அப்ப அங்க வண்டி வரலன்னு பார்க்க மாட்டோம், போலீஸ் நிக்கிறாருன்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி தானே அந்த சிக்னல் நமக்கு வலியுறுத்துது, இங்க நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு. இதே இது இப்ப நமக்கு கிரீன் சிக்னல் போட்டிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பக்கம் உள்ள ஆளுக்கு ரெட் சிக்னல், அவன் கிராஸ் பண்ணி வாரான், நான் கிரீன் தானே போட்டிருக்குன்னு அங்க இருந்துகிட்டு எனக்கு தெரிவதெல்லாம் அந்த கிரீன் சிக்னல் தான். நான் கொஞ்சம் அழுத்தி ஆக்சிலேட்டரை அதுல மட்டும் காலை வச்சுட்டு பிரேக் பக்கம் கவனம் செலுத்தாம சிக்னல் பக்கம் கவனம் செலுத்திட்டு வரும் பொழுது இந்த ரெட் சிக்னல் காரன் உள்ள வந்தான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இதே தானே நாம போகும்போது எதிர்த்தாக்குல வர்றவனுக்கும் நடக்கும். சொல்லிட்டு கடைசியா சொன்ன இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புறம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் அமைதல் என்பது ஈமானின் கடைசி குணம் என்கிறார்கள். இந்த கடைசி கூட நம்ம கிட்ட இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு நாம எவ்வளவு இடையூறுகளோடு பயணிக்கிறோம், காரி துப்பிட்டு போயிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை அழைப்பார்கள், இங்க வாங்க, கற்றுக் கொடுக்கிற தருணத்தில், பயிற்றுவிக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்டத்தில். அதற்கப்புறம் சஹாபிகள் கிபிலாவின் திசை நோக்கி கூட துப்ப மாட்டாங்க, வலது பக்கம் துப்ப மாட்டாங்க யாரும். என வலதுபுறங்கள் அமரர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள். எனவே தான் அந்த இதுல கூட தொழுகையில் சலாம் கொடுக்கிற பொழுது கூட அறிஞர்கள், நீங்கள் சலாம் கொடுக்கிற பொழுது எதை எண்ண வேண்டும் என்று நபிமொழியினுடைய மேற்கோளில் முன்வைத்து நிறுத்துகிற பொழுது, வலதுபுறம் நீங்கள் சலாம் கொடுக்கிற பொழுது அந்த மக்களுக்கும் அமரர்களுக்கும் சேர்த்து சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இடது பக்கம் மக்களை நாடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அஸ்ஹாபுல் யமீனாக அமரர்களை கொண்டு நிறுத்துவார்கள். அப்ப துப்புறத உடனே கூப்பிட்டீங்க வாங்க, அதை மூடிட்டு போங்க. இடையூறு தருகிற ஒன்றை நீங்கள் அகற்றிவிட்டு செல்லுங்கள் அப்படிம்பாங்க. அது கடைசியானது. இதை நாம் யாராவது ஒருவர் செய்தால் அது லுல்ம், மக்களுக்கு செய்கிற அநியாயம்.
அப்படி ஒரு அநியாயத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டால் அந்த ஈமான் அற்பழுக்கற்றதாக பரிசுத்தமானதாக இருக்கும். இந்த ரஜபுடைய மாதத்தை சங்கையான மாதமாக அடையாளப்படுத்திய அல்லாஹ், பெருமானாரின் மூலம் அடையாளப்படுத்திய அல்லாஹ் சங்கையான மாதத்தில் செய்யற அமலாக எதை முன்னிறுத்துகிறான் என்றால், இந்த மாதத்தில் நாம ஒரு பயிற்சி எடுத்துறணும், அது மற்ற மாதத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். அது என்ன அமல்? யாருக்கும் எந்த சூழலிலும் அநீதமே செய்ய மாட்டேன். இப்படி ஒரு முடிவை நாம எடுத்துறணும். யாருக்கும் எதற்கும் எந்த ஒரு சூழலிலும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன். ஏன்னா அல்லாஹ் அநியாயம் செய்யக்கூடாதுங்கிறான். ஃபலா தظلموا فيهن انفسكم. அல்லாஹ் நமக்கு தடை செய்கிறான். இறைமறை சூரா அல் அன்ஆமினுடைய 21வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன் அப்படிம்பா. அநியாயக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் அப்படிம்பா. எவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ்ல சொல்றான். அநியாயம் செஞ்சுக்கிட்டு ஒருத்தன் வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைச்சான்னா ரப்புடைய சொல்லையே நான் ஓவர்டேக் பண்ணிடுவேன்னு சொல்ற மாதிரி அல்லாஹ்வே சொல்றான் வெற்றி பெறவே முடியாதுங்கிறான். அப்புறம் எங்க சூரா ஆல இம்ரான்ல 57வது ஆயத்துல சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப நாம யாருடைய விருப்பத்தை நாம நாடணும்? அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப நமக்கு யாருடைய விருப்பம் தேவை? அவன் விரும்பவில்லை என்றால், நான் ஒன்றை விரும்பினால், ஒருவரை விரும்பினால் தான் அதை நான் எண்ணகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவேன். ஒரு ஆடையாக இருந்தால் எனக்கு விருப்பம் இருந்தால் அதை நான் அணிந்து கொள்ள ஆசைப்படுவேன். ஒரு குடிபானமாக இருந்தால் எனக்கு விருப்பம் இருந்தால் அதை நான் எடுத்து குடிப்பேன். நான் சாப்பிடுவதற்கு எனக்கு அதில் விருப்பம் இருந்தால் எடுத்து சாப்பிடுவேன். நான் பழகுவதற்கு ஒருவரோடு விருப்பம் இருந்தால் அவரோடு நட்பு பாராட்டுவேன். அல்லாஹ் நம்மை விரும்பினால் அல்லவா அவன் நம்மோடு இருப்பான், அவன் நம்மை பயன்படுத்திக் கொள்வான். அவன் நம்மளை விரும்பலன்னு வைங்க, நம்மளை எதற்கும் இல்லாமல் ஆக்கி விடுவானே. வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன் சொல்றான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் டிக்ளேர் பண்றான் குர்ஆன்ல. அப்ப அநியாயம் செய்கிற பொழுது இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். எதை? நாம வெற்றி பெற முடியாது, நாம நேர்வழி பெற முடியாது, நாம அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவளாக ஆக முடியாது, நமக்கு நிம்மதிங்கிறது கிடைக்காது. இவைகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அந்த அநியாயத்தை வைத்து நாம் என்ன செய்ய? எனவேதான் நாம் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும். அநியாயமே வேண்டாம், அதன் வாழ்க்கையே வேண்டாம், அதன் பகுதியே வேண்டாம் என்று நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இறைமறை குர்ஆன் சூரா அல் ஃபாத்திரில் அல்லாஹ் சொல்வான், இந்த வேதத்திற்காக அல்லாஹ் தஆலா அவன் நம்முடைய அடியார்களை நாம தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்தவர்களில், அதாவது இந்த மூமின்களில், அவன் அடியார்களில் அல்லாஹ் 3 வகையினர்களாக வைத்திருக்கிறான். அவன் அடியார்கள் 3 வகையினர்களாக அல்லாஹ் தரம் பிரித்திருக்கிறான். ஒன்றாவது யார்? ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி. அவர்கள் தங்களுக்கு தானே அநீதம் செய்து கொண்டவர்கள். இரண்டாவது யார்? வமின்ஹும் முக்தஸீதுன், நடுநிலையாளர்கள். வமின்ஹும் மூன்றாவது சாபிக்கும் பில் கைராத், நலவுகளில் முந்தி கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். இதுல முதலாவது வகையினர்கள் யார் அப்படின்னா, இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள். இவங்க தான் அடியார்கள்ல மட்டமான ஆட்கள். இந்த அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ் தடுத்தத செய்வாங்க, அவன் சொன்னதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ள ஆள் எல்லாம் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொன்னா அதை செய்யறது இல்ல, அவன் சொல்லல செய்யாதேன்னா அதை செய்யறது. இதெல்லாம் அநியாயத்தில் கட்டுப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஒன்றை செய்ய சொல்லி இருப்பான், செய்யறது இல்ல, செய்யாதீங்கமா செஞ்சிடுறது. அது அநியாயத்தில் கட்டுப்பட்டது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கூட சிகை அலங்காரம் முதற்கொண்டு, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு உடை அலங்காரங்களை பெருமானார் தடை செய்கிற விதத்தில் அல்லவா அலங்காரங்களாக நாம் அதை காட்டுகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு. அங்க இங்க சிறைச்சிட்டு போறான்னு நம்மால பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே அதை உடுத்தி அழகு பார்க்கிறார்களே பெண் பிள்ளைகளுக்கு. எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள் என்ற அடையாளத்திற்குள்ளால் அகப்படுகிறார்கள். இரண்டாவது நபர்கள், அதற்கு கொஞ்சம் மேலோங்கன ஆட்கள், முத்தவசித்து, சொன்னதை செய்வாங்க, அதை மட்டும் நீக்கும், பரதானதை செஞ்சிருவாங்க.
தடை செய்யப்பட்டதிலிருந்து விலகிடுவாங்க. இந்த பேணிக்கை அப்படிங்கிறது இருக்காது. முதல் நிலை உள்ளவர்கள் யாரு தெரியுமா? சாபிக்கும் பில் ஹைராத், அவங்க பேணிக்கையோடும் நடந்து கொள்வார்கள், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், மரியாதையோடு நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட நபர்களாகத்தான் நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக வேண்டும் என்ற அந்த வரையறைக்குள்ளால் கொண்டு வர பார்க்கிறார்கள். சூரா நிசாவில் 10வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன். யாரு, உதாரணத்திற்கு தான் நான் ஒவ்வொரு ஆயத்துகளை முன்னிறுத்துகிறேன். யாரு யதீம்கள் என்கின்ற அனாதைகளின் பணங்களை, காசுகளை சாப்பிடுவார்களோ அவங்களுக்கானது. இதுல நீங்க எதெல்லாம் எடுத்துக்கலாம்? நம்ம பொறுப்புக்கு கீழால் இருக்கிற பலகீனர்கள், அவங்க காசை சுரண்டி திங்கிறது. இப்படி அநியாயமாக சாப்பிடக்கூடியவங்க இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்க வயிற்றுல சாப்பிட்டு நிரப்புறதெல்லாம் அந்த காசை அல்ல, நரக நெருப்பை தான் சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஸயஸ்லவுன ஸஈராம்பா, மிக மோசமான சூழலுக்கு இட்டு செல்லப்படுவார்கள். விளங்குதா? அப்ப அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இது. அப்ப நாம இந்த உலகத்தின், உதாரணத்துக்கு ஒரு ஆயத்தை முன்னிறுத்துகிறேன், இந்த ஆயத்தை உதாரணத்துக்கு தான் முன்னிறுத்துகிறேன். இப்படி ஏராளமான விஷயங்களை குர்ஆன்ல பார்க்க முடியும். அப்ப நாம இந்த உலகத்தில் அநியாயமாக ஒன்றை எடுத்துக் கொள்ளுதல் இந்த உலகத்தின் பொருளை அல்ல, இந்த உலகத்தினுடைய சுகத்தை அல்ல, இந்த உலகத்தின் இன்பத்தை அல்ல, நாளை மறுமையின் நரகத்தை தான் எடுத்துக் கொள்கிறோம். இது தேவையா? இதை வச்சுக்கிட்டு நாம எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்குள்ள போயிட முடியுமா? அந்த சுகம் கிடைச்சிருமா? அப்ப அநியாயம் என்பது மகா மட்டமானது, மகா மோசமானது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மொழியை இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இருவர்களும் அந்த சஹீஹான கிரந்தத்தில் பதிவு செய்வார்கள். சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்தினுடைய ஆளுநராக வழியனுப்பி வைக்கிறார்கள். அப்படி வழியனுப்பி வைக்கிற பொழுது பல்வேறு உபதேசங்களை அதன் எல்லை வரைக்குமாக அவர்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். மாதே, இப்படின்னா எப்படி நடந்துக்குவீங்க, இந்த மாதிரி சிக்கல்கள் வந்தா எப்படி பார்த்துக்கிறணும், நீங்க எந்தெந்த மாதிரிலாம் தீர்ப்பளிக்கணும், இப்படி எல்லாம் உபதேசம் செய்து கொண்டு ஏற்கனவே பண்படுத்தப்பட்டவர்கள் தான். சும்மா போற வழியில அந்த வீட்டில இருந்து அந்த மதீனாவுடைய எல்லை வரைக்குமா பாடம் நடக்க போகுது, ஏற்கனவே பண்படுத்தப்பட்டவர்கள் தான். இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ள சொல்லி கொடுத்ததை அங்க போய் செய்ய போறாங்க? இல்லை, இல்லை, ஏற்கனவே பண்படுத்தப்பட்டவர்கள். அப்படி இருக்கிற முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் அவர்களை என்ன செய்யறாங்க? ஒரு நீதிபதியாக, ஜனாதிபதியாக நியமிக்கிறார்கள். அப்படின்னா எவ்வளவு தேர்ந்த ஆளை தேர்ந்தெடுப்பாங்க? அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு கூட இந்த இடைப்பட்ட வழித்தடத்தில் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்கிற இடத்தில் போகும்போது அவர்களுக்கு செய்கிற உபதேசத்தில் ஒரு வார்த்தையை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்றாங்க, இத்தகி தஅவத்தல் மظ்லூம். உங்களை நாம தீர்வாளராக அங்க அனுப்பி வைக்கிறோம். உங்ககிட்ட எல்லா சிக்கலும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும், எல்லாத்துக்கும் நீங்க முகம் கொடுக்கணும், எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். சாதாரண பொறுப்பு கிடையாது. இப்ப நான் ஒன்றை சொல்கிறேன் முஆத் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு, இத்தகி தஅவத்தல் மظ்லூம், அநீதம் செய்யப்பட்டவரின் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அநியாயம் யாருக்காவது நடந்துருச்சுன்னா நீங்க மாட்டிக்கிடுவீங்கன்னாங்க. கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்ப்பு உங்களிடத்தில் கேட்டு வரப்படுகிறது என்றால் சாதக பாதகங்கள் என்று அங்கே பிரித்து பார்க்க கூடாது. ஹக்கு எதுவோ அதில் தான் நீங்கள் நிற்க வேண்டும், சத்தியத்திற்குத்தான் வாய் அசைக்க வேண்டும், அதற்குத்தான் துணை போக வேண்டும் என்று இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா முஆத் அவர்களே? ஃபஇன்னஹு, அப்படிப்பட்ட துவா இருக்கு பாருங்க. அநீதம் செய்யப்பட்டவன் ஒரு ஆளு தன் நாக்க அசைக்கல்ல, உள்ள உசும்பல் விசும்பல் இறை சமூகத்தில் என்ன தரத்தை பெறும் தெரியுமா? லைஸ பைனஹும் பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில திரையில்லாது போய்விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மொழியை சொல்வார்கள், தஅவத்துல் மظ்லூம், அநீதம் இழைக்கப்பட்டவன் துஆ இருக்கு பாருங்க,
துஹ்மலு அலல் கமாம், அது மேகத்தை கடந்து சென்று விடும், எந்த தடையும் அதற்கு இருக்காதுன்னாங்க. வதுஃப்தஹு லஹா அபுவாபுஸ் ஸமா, அந்த வானின் கதவுகள் எந்த விதமான தடைகளையும் ஏற்படுத்தாது, இது போகிற பொழுதே திறந்து வழி கொடுத்து விடும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது போனா கிரீன் சேனல் மாதிரி டைரக்டா போற மாதிரி, இடையில எந்த இடையூறும் யாரும் நிறுத்த முடியாது. இன்னொருபடி மேலே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமையில் தீர்ப்புகள் எல்லாம் அளிக்கப்பட்டு ஒருவன் வெற்றிவாளன் என்ற முடிவுக்கு வந்த பின்பு கூட அவன் அங்கிருந்து நகர முனைகிற பொழுது இறை சமூகத்தில் சராசரி ஒரு அடியான், இந்த உலகத்தில் பலகீனத்தில் இருந்த ஒரு அடியான், நிர்கதியற்ற அடியான், யாரும் மதிக்கத்தக்க இல்லாத ஒரு அடியான், அப்படிப்பட்ட அடியான் அல்லாஹ்வுடைய சமூகத்துல முன்னால நின்று, யா அல்லாஹ், எனக்கு ஒரு முறையீடு இருக்கிறது இவன் விஷயத்தில் என்று அல்லாஹ்விடம் நேரடியாக பேச முடியும். இறை சமூகத்தில் யாரும் அப்படி பேச முடியாது. நாளை மறுமை நிலையை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். கொக்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கர்ஜிக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு மிருகம் வந்து நிற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னால் யாராவது லேசாக அப்படி ஒரு ஆசுவாசப்பட முடியுமா? அற்பமான இந்த மிருகத்தின் கர்ஜனைகளுக்கு முன்னாலேயே பிளறிக் கொண்டு வருகிற யானைக்கு முன்னால் ஒருவன் நின்று அப்படியே அதை சரி செய்ய முடியுமா? சரிபடுத்த முடியுமா? ஓடாமல் நிற்க முடியுமா? அற்பமான இந்த உலகத்தில் இறைவனுடைய கஹாரியத்து ஜப்பாரியத்தில் அற்பத்திலும் அற்பமாக வழங்கப்பட்ட இந்த மிருகத்தினுடைய அந்த கோப கொப்பளிக்கு முன்னாலேயே ஒரு அடியான் நிற்க முடியாதுன்னா, ரப்பின் கோபம் உச்சாணியில் நிற்கிற தருணத்தில் ஒரு அடியான் அந்த கோபத்திற்கு இடையில் வந்து இடையில் நிற்பானாம், இவனுக்கும் எனக்கும் இடையில் ஒன்று இருக்கிறது என்று. அல்லாஹ்வும் நிதானித்து கேட்பானாம், அடியானே சொல் என்று. இவன் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியாக அமையும் என்று பெருமானார் நீண்ட ஹதீஸின் நிறைவாக முடிப்பார்கள். அது எப்படியெல்லாம் அமையக்கூடும் தெரியுமா? இவன் சொர்க்கவாதியாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தோஷிக்கிற வேளையில் அந்த அடியானினுடைய சாபம், அவன் மீது கொண்ட இவன் செய்து கொண்ட அநீதம், அவன் பாவத்தை எல்லாம் இவன் சுமக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவான். எனவே இந்த உலகத்திலேயே ஈகோவை வச்சுக்கிறாதீங்க. உங்களை பெருசா நினைச்சுக்கிட்டு அவன் என்ன இவன் என்ன செஞ்சிட முடியும், இவன் பெரிய சின்ன பைய, இவனால என்ன பண்ணிட முடியும், இவனால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது, இவன் அங்கே அனைத்தையும் சாதித்து காட்டுவான். அவனுக்கு முன்னால் நான் இருக்கிறேன் அல்லாஹு சொல்வானா? அல்லாஹு சொல்வானா நான் இருக்கிறேன்? அவனால் பேச முடியும். ஏன் தெரியுமா? அவன் சொல்கிறான், ஹதீஸுல் குதுசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா இபாதி, அல்லாஹ்வின் அடியாரே, என் அடியானே, என் அடியானே, இன்னி ஹர்ரம்துல் ظுல்ம அலா நஃப்ஸி, அநீதம் செய்வதை எனக்கே நான் தடை செய்து கொண்டேன். அல்லாஹ் சொல்றான், அநீதம் செய்வதை எனக்கே நான் தடை செய்து கொண்டேன். ஃபலா துவாலிமு, நீங்க உங்களுக்கு இடையில் அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயமே செய்யாத ரப்புக்கு முன்னால அநீதம் செய்யப்பட்டவன் ஏன் முறையிட முடியாது? அவன் சொல்றான், நான் எனக்கே ஹராம் ஆக்கிட்டேன், அல்லாவுக்கே ஒன்னு ஹராம் ஆக்கிட்டான். அப்படிங்கும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயம் அது. எனவே நீங்கள் அதை செய்யாதீர்கள் அப்படின்னாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், இதா தஅத்துக குதுரத்துக அலா ظுல்மின் நாஸ், எப்பா மக்களுக்கு அநீதம் செய்வதற்கு உன் ஆற்றலும் வலிமையும் அழைக்கும் என்றால், அவங்க சொல்ற வார்த்தை, ஒருத்தனுக்கு அநீதம் செய்ததற்கு உன்னுடைய வல்லமையும் ஆற்றலும் சக்திகள் ஒட்டுமொத்தமாக உன்னை அழைக்கிறது. பாரா, உன்னை எவன்டா மிஞ்ச முடியும்? உன் சொல்ல மீறி எவன் பேசிட முடியும்? நீ நினைக்கிறத விட எவன்டா சாதிச்சிட முடியும்? நீ செஞ்சு காட்டு, இந்த இடத்துல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உன் நஃப்ஸ் உன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு உன் ஆற்றல் வலிமை எல்லாத்தையும் வச்சு முன்னின்று அழைக்கிறது. அப்படி அழைத்தால் ஃபததக்கர், நினைவு கூர்ந்து கொள், குதுரத்துல்லாஹி அலைக்க, உன் மீது அல்லாஹ் அங்கே சக்தி பெற்று நிற்பானே, அப்பொழுது என்ன செய்வாய் என்று யோசனை பண்ணிக்கொள்ளாங்க. ஆட்டம்லாம் இங்க தானே, கபருக்கு போனா தமாஷா கூட நான் சொல்றது உண்டு. இங்க நம்ம இதுல சில நேரம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது தமாஷா சொல்றது உண்டு. வாட்ச்மேன் தான் என்ன செய்வாக, கபரை நோண்டுவாக. அது யாராவது பேசவுள்ள இப்படி பண்ணும்பா அப்படின்னு ஏதாவது சத்தமா சொல்லும் போது தமாஷா சொல்லுவேன், எங்க அவர்கிட்ட கொஞ்சம் மென்மையா பேசிக்கங்க, கடைசி உங்க கபரை தோன்றவர் அவரு தான்.
கையால மண்ணள்ளி போடணுமா காலால மண்ணள்ளி போடணுமா நீங்க தான் முடிவு செய்யணும். அவ எப்படி நினைச்சாலும் செய்ய முடியும் ஆளு. அவர் மனசுல இந்த ஸ்ரீதேவி தானே வாழ்ற காலத்துல நம்மளெல்லாம் கண்ணியமா பார்த்துக்கிட்டாக, உபகாரமா நடந்துகிட்டாக, எவ்வளவு பெரிய சந்தோஷமா ஆளு நினைக்கக்குள்ள அவர் மேனில மண் படாத அளவுக்கு என்ன செய்யணுமோ அத்தனையும் பண்ண முடியும். சராசரி மனுஷர் தானே. ஏடா கூடமா நடந்தா எப்படி நடக்கும்? என்ன கேடு கட்டால் சரி, சனியும் போய் தொலைஞ்சதுன்னு சொல்லி அள்ளி போட்டு போயிரும். தமாசாக சொல்வதுண்டு, ஆனால் யதார்த்தம் நம்ம மனசுல இருக்கா இல்லையா? சில பேரெல்லாம் நினைக்கக்குள்ள சில நேரம் வார்த்தை வெளி வந்துடும், சில நேரம் வார்த்தை வெளி வராது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தடாக நீரை கொடுக்காமல் தாகத்தால் அவர்களை தவிக்க விட்ட நேரத்தில் அந்த ஸ்ரீதேவி அப்படி ஒண்ணு கேட்கிற ஆளு கிடையாது, இருந்தாலும் சொல்லிட்டாங்க, ரப்பே ரஹ்மானே, தவிச்ச வாய்க்கு தண்ணி தராம என்ன கொல்றானே, இவனுக்கு நீ தண்ணி கொடுக்கிற நாள்ல பாத்துக்கோன்னாங்க. நாளைக்கு மறுமையில தாக நாக்கு தொங்கி நிற்கும்ல, அப்ப நீ பாத்துக்கோன்னாங்க. அவன்கிட்ட விட்டுட்டாங்க பொறுப்பை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அந்த தீனுக்காக சோதனையை மேற்கொண்டாங்க. அப்ப இருந்த ஆட்சியாளன் அல் குர்ஆன் மஹ்லூக்குன், குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும்னு அறிஞர்களுக்கெல்லாம் சட்டம் போட்டான். அறிஞர்களுக்கெல்லாம் சட்டம் போட்டான். குர்ஆன் படைப்பு கிடையாது, அது அவன் தாத்தோடு சேர்ந்தது. கலாம் என்பது அல்லாஹ்வுடைய, இது அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ்ல, கலாமுல்லாஹ் படைப்பு கிடையாது. படைப்பாக இருந்தால் எல்லா படைப்பும் அழிவை சந்திக்கும். அப்ப குர்ஆன் அழிஞ்சு போகுமா? அதனால அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்ற மேன்மக்கள் சொன்னார்கள், ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அல் குர்ஆனு கதீமுன் கைரு மஹ்லூக்குன்னாங்க. அது பழசு, அல்லாஹ்வுடைய கலாம், அவன்ட கலாம் ஒரு நாளும் அழியாது, அது படைப்பு அல்லன்னாங்க. சொல்லலன்னா சாட்டை அடி உண்டுன்னா, சொல்லலன்னா சிறை கம்பி என்ன வேண்டும்னா, அற்பமான இந்த உலகத்தில் உன் சாட்டை அடியாடா என் ரப்புடைய விஷயத்தில் என் கொள்கையை தளர்த்தி விட போகிறது, எதை வேண்டுமானாலும் செய்யுன்னாங்க. பிடித்து உள்ளே போட்டு அவர்களை சாட்டை அடித்தான். ஒரு கட்டத்தில் அவர்கள் கால்கள் செயலிழக்கிற அளவுக்கு ஆனது. அப்ப அவங்க கை உயர்த்தினாங்க, யா அல்லாஹ், இந்த காலை உனக்காக வல்லவா செயலிழக்க வைத்தான், நீ பார்த்துக் கொள்ளுன்ட்டாங்க. அவன் அந்திம கால வரலாறு பதியப்படும். 2 கால்களும் செயலற்று போனது. செயலற்று போனது மாத்திரமல்ல, ஒரு கொசு வந்து உட்கார்ந்தால் கூட, ஒரு யானை வந்து உட்கார்ந்தால் என்ன வீட்டை கொடுத்து என்ன ஒரு வேதனையை உருவாக்குமோ, ஒரு கொசு உட்கார்ந்தா அப்படி அவன் சங்கடப்பட்டு செத்தான் என்பது வாழ்க்கை வரலாறு. எனவே தான் பலகீனமாக இருக்கிறாங்கன்னு நினைச்சு வாயை திறந்துடாதீங்கோ, பலகீனமாக இருக்கிறாங்க நினைச்சு நீங்க ஏதாவது சேட்டை பண்ணிராதியோ. அந்த ஏழை வாழை எல்லாம் பலகீனமான ஆளு, ஒரு ஆளு லேசா அல்லாஹ்வுடைய சமூகத்துல, யா அல்லாஹ் என்னால ஒண்ணும் செய்ய முடியல, நீ பாத்துக்கோ அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நம்மட காசு ஒன்னும் பிரயோஜனம் பெறாது. பாக்குறமே மருத்துவமனைகள்ல எவ்வளவோ கோடிக்கணக்கில் காசை வச்சுச்சவங்க, அடுத்த வேலைக்கு என்ன சிகிச்சை பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு டாக்டர் திணறி போய் நிக்கிறானே, கொட்டுறான் கோடி கோடியா, சிகிச்சை நடக்குது, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லையே. அவங்கெல்லாம் அநீதம் செஞ்சாங்கன்னு சொல்ல வரல, நம்ம கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் சோதனைகளை காட்டுகிறான். செல்வத்தால் எதையும் செய்ய முடியாது, செல்வாக்கால் எதையும் பெற முடியாது. எனவே வாழுகிற காலத்தில் பயனுள்ளவர்களாக வாழ்ந்து விட வேண்டும். இந்த மாதம் சங்கையான மாதம். அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற செய்தி, கண்ணியமான மாசம் இருக்கு. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தாலிக தீனுல் கையும்னு எல்லாம் சொல்லிட்டு ஃபலா தல்லிமுங்கறான், அநீதம் செஞ்சிராதியோன்னு சொல்றான். சங்கையான மாதத்தில் நாம் செய்கிற அமலாக முதன்மை அமலாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அநீதம் செய்யக்கூடாது என்பது. இரண்டாவது, இந்த மாதத்தில் நான் கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட பாடத்தை எல்லா மாதங்களிலேயும் அமலாக வைத்துக் கொள்வது. இனி என் வாழ்நாளில் யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், எந்த ஒன்றுக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை பதிவு செய்வாங்க. உத்திபத் இம்ரஅத்துன் ஒரு ஹதீஸ் வரும். உத்திபத் இம்ரஅத்துன், ஒரு பெண் அதாபு செய்யப்பட்ட நரகத்துல. எதனால தெரியுமா? ஒரு பூனையை வீட்டுக்குள்ளால் அடைத்து போட்டு விட்டாள். அவளும் அதற்கு உணவு கொடுக்கவில்லை. அது வெளியே செல்லவிட்டு அதுவும் தானாக உணவு தேட அனுமதிக்கவும் இல்லை. பசியால் துடிதுடித்து செத்து போனது. அதனால் அவள் இறை சமூகத்தில் வேதனைக்குரியவளாக ஆனாள்.
அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிற ஹதீஸ இமாம் புகாரி ஸஹீஹுல் புகாரியில் பதிவு செய்வார்கள். அப்போ ஒரு பூனையானாலும் சரி, இது மிருகம் தானே, போற வழியில கல்லை எடுத்து அடிச்சுட்டு போறது, அது வாட்டில சாப்பிட்டுட்டு இருக்கிற மிருகத்தை சூன்னு விரட்டிக்கிட்டு போறது, நிம்மதியா இருக்கிற கூட்ட களைச்சிட்டு போறது, இப்படியெல்லாம் செய்யறது இருக்கு பாருங்க. அதுக்கு அநீதம் செஞ்சாலும் அந்த அநீதமும் உன்னை வந்து சேரும். நாங்க அதுக்கும் கல்பு இருக்குல்ல, அந்த கல்புல அல்லாட்ட பேசும்ல, அது யாரெல்லாம் என் நிம்மதியை குலைச்சா நீ இவன் நிம்மதியை குலைச்சு விட்டுருன்னு சொல்லும்ல. அது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஈமான்தாரி யாரு தெரியுமா? அந்த ஈமானோடு இருப்பவன் மாத்திரமல்ல, அந்த ஈமானில் துல்மு என்கின்ற அநீதத்தை கலக்காமல் பரிசுத்தமாக வைத்துக் கொள்பவன். நல்ல சாப்பாடு தான், அழகா தான் செஞ்சிருக்கு, நேரா ஒரு டாட் அப்படியே சிறுநீரை கொண்டு போட்டான், ஒரு டாட் தான் விட்டான். அஜியார் மனம்னா என்ன மனம், ருசின்னா என்ன ருசி, கமழுது அப்படி பாருங்க, அவ்வளவு டேஸ்ட், அப்படியா இப்படியான்னு வர்ணித்தாலும் அஜியார் சாப்பிடுங்கன்னா கண்ணியமான ஆள் சாப்பிட முடியுமா? ரப்பு அதான் சொல்றான், ஈமான்ல தொழுகைங்கிறது இருக்கட்டும், நோம்புங்கிறது இருக்கட்டும், சக்காத்துங்கிறது இருக்கட்டும், ஹஜ்ஜிங்கிறது இருக்கட்டும், ஈமான் எல்லாம் மனமா நிறமா அப்படியே கமழ்ந்து மணக்குது. ஆனா அதுல துல்முங்கிற நஜீஸ கொண்டு கலந்துட்டா எனக்கு அந்த ஈமான் தேவையில்லைன்றான் ரப்பு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்கி வைப்பானாக, காலமெல்லாம் கண்ணியமான ஈமான்தாரியாக வாழ்ந்து மரணிக்க அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாம் வளமையாக சொல்கிற செய்திதான், நம்ம வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஆரம்ப ஜும்மாவை வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கீழ் தளத்துல நம்ம தொலை வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பிப்ரவரியுடைய கடைசி நோன்பு வருவதற்கான சாத்தியங்கள் 99% இருக்கிறது. 1% மார்ச் 1 வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறத நீங்க மேலான கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். இதற்கிடையில் நாம் அந்த பணிகளை எல்லாத்தையும் நம் நெரிசல் வருத்த வேண்டியது இருக்கிறது. எனவே இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பொருளாக கூட அலுவலகத்தில் கேட்டு நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பொருள் வேண்டும் அதை நான் வாங்கி தருகிறேன் சொல்லி கூட இது பண்ணலாம். சிலர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய ஹாஜி அவர்கள் அவங்க லைட்ஸ் எல்லாம் கொடுக்கிறதாக சங்கைக்குரிய ஹாஜி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இன்னும் சில தேவைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவைகளில் உங்கள் பங்களிப்புகள், உங்களால் முடிந்த தொகைகளை கொடுங்கள் அல்லது பொருளாக கூட நீங்கள் வழங்குங்கள். இப்பொழுது ஒரு அநீதமே நாளை மறுமையில் இவனுக்கு வந்து பாதகமாக சேரும் என்றால் நல்லதை செய்கிற பொழுது அல்லாஹ் விட்டுவிடவா போகிறான்? அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் அங்கே இருக்கிறது. இறை இல்லத்திற்காக நமது பொருளாதாரங்களை அல்லாஹ் கபூல் செய்கிற விதத்தில் அல்லாஹ் நமது பொருளாதாரத்திற்கு அந்த தகுதியை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.